கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜாய் டிவியின் தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நல்ல நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, நான் வியாசார்படியிலே ரெகபோத் சுவிசேஷ சபை என்று ஆண்டுடைய நாமத்தினாலே நாங்கள் சபையை இயக்கி கர்த்தருடைய நாமத்தினாலே நடத்தி கொண்டு வருகிறோம். ஆண்டவர் அந்த பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே இப்பொழுதும் உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை நான் கொடுக்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட உங்களுக்கு மத்தியிலே பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். இன்றைக்கு உங்களுடைய சமாதானத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிற, உங்கள் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிற, உங்களுடைய விடுதலையை சீர்குலைத்து கொண்டிருக்கிற, உங்களுடைய ஃபினான்சியலை சீர்குலைத்து கொண்டிருக்கிற எவ்விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த சமாதானத்தை சீர்குலைக்கிற அந்த பிசாசை ஆண்டவராகிய தேவன், அந்த சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாக அவருடைய பாதத்தின் கீழாக அவர் நசுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய காலின் கீழே அந்த சாத்தானை நசுக்கி போடுவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சாத்தானை நசுக்கி போடவும், இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தை நாம் மேற்கொள்ளவும் ஆண்டவராகிய தேவனுடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது சமாதானம் இருக்கும் என்று சொன்னால், இந்த சமாதானம் மிக பெரியதாக இருக்கும் என்று சொன்னால், தேவனுடையவர்களாய் தேவனுக்குள்ளாக இருப்போம் என்று எண்ணி நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த சமாதானத்திற்குரிய நடத்தைக்குள்ளே நடப்போம் என்று சொன்னால், அவர் நம்மோடு இருக்கும் பொழுது சாத்தானை நம்முடைய கால்கள் கீழே அவர் நசுக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சமாதானத்தின் தேவனுடைய அந்த சமாதானம் நமக்குள்ளே பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான நடத்தை, எல்லா இடத்திலும் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாய் இருப்பதிலே தேவனுடைய செயல் விளங்கும்படியாக தேவனுடைய நாமம் மகிமைக்காக வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா விதமான அசுத்தத்திலிருந்தும் நம்மை பரிபூர்ணமாய் விலக்கி நம்மை காத்துக்கொள்ள தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த பாவத்தை தூண்டுகிற, பாவத்தை உண்டு பண்ணுகிற அந்த சாத்தானை ஆண்டவர் இன்றைக்கு நசுக்கி போடுவார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எதிலெல்லாம் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாய் சொல்வேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க வேளையிலே உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாய் ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய நெருக்கங்களிலிருந்து உங்களை விடுதலை பண்ணி அந்த சாத்தானை அவர் உங்கள் காலுக்கு நசுக்கப்பட்டு உங்களை முற்றிலுமாய் பரிபூர்ணமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எதையெல்லாம் கர்த்தர் நம் காலுக்கு நசுக்கப்பட போகிறார். இந்த உலகத்திலே நாம் நிறைய விஷயங்கள் உண்டு, இந்த காரியம் நமக்கு செயல்படணும் என்றெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு 3 காரியத்தை கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். இந்த உலகத்தோடு கூட நாம் எதெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். இந்த 3 காரியம் மிக முக்கியமான ஒரு காரியமாக. முதலாவதாக ஆண்டவர் சொல்றார், வியாதி என்ற ஒரு சாத்தானை ஆண்டவர் இன்றைக்கு நசுக்க போகிறார். ஒருவேளை எப்படியாப்பட்ட வியாதியிலே நீங்கள் இருக்கலாம், எவ்விதமான வியாதி உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையே கிடையாது, எனக்கு மருத்துவர்கள் என்னை குறித்து இப்படி சொல்லிவிட்டார்கள், என் கணவனை குறித்து இப்படி சொல்லிவிட்டார்கள், என் பிள்ளைகளை குறித்து, என் மனைவியை குறித்து சொல்லிவிட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். தாயாரை குறித்து, தகப்பனாரை குறித்து சொல்லிவிட்டார்கள் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், எந்த வியாதியும் குணமாக்குற வல்லவர் நமத்திலே இருக்கிறார். யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது,
வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா, வியாதி உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னில் இருக்கிற வியாதி, உனக்குள்ளே போராடி கொண்டிருக்க அந்த வியாதி, அது எவ்வளவு பெரிய வியாதியாக, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியாக இருக்கலாம், அந்த வியாதியை ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், உன்னிலிருந்து அதை விலக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு ஒரு பூரணமான விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பூரணமான விடுதலை வருகிறது. உங்களிலே காணப்படுகிற அந்த வியாதியை கர்த்தர் முற்றிலுமாய் அகற்றி உங்களை சுகமாக்குவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த வியாதி என்ற ஒரு சாத்தானை கர்த்தர் நசுக்கி போட போகிறார். வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நாகமான் என்ற ஒரு பெரிய குஷ்டரோகி இருந்தான். அவன் ஒரு போர் வீரன், அவன் ஒரு பெரிய தலைவன். அவனுக்குள்ள ஒரு பெரிய வியாதி, ஒரு குஷ்டரோகம் என்ற ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதியை யாருக்கிட்டே அவன் சொல்ல முடியல. யாருக்கிட்டே சொன்னா அவனுக்கு அவமானம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானம். அவனுடைய ஸ்தானம் மிகப்பெரியது. எல்லாரும் அவனை கனப்படுத்துவார்கள், எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுப்பார்கள், அவனை கண்டால் எல்லாரும் பயப்படவும் செய்வார்கள். ஆனால் அவனுடைய வியாதியை குறித்து அவனுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்தது. எல்லா அவனிடத்தில் இருந்தும் அவனுடைய மனதுக்குள்ளே இந்த வியாதியை குறித்து ஒரு கலக்கம் இருந்தது. அவளை வீட்டிலே வேலை செய்கிற ஒரு சிறு பெண்ணின் நிமித்தமாக இப்படியாக ஒரு தீர்க்கதரிசி எலிசா என்று ஒரு மனுஷன் இருக்கிறார், இப்படியாக அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து இங்கே போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். நிறைய பணங்களை, பொருள்களை கொண்டு அந்த எலிசாவை சந்திக்கும்படி போகிறான். எலிசாவை சந்தித்த உடனே எலிசா தன்னை தொட்டு சுகமாக்குவான் என்றெல்லாம் அவன் கற்பனை பண்ணி கொண்டு போகிறான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் எலிசா மூலமாக சொல்லுகிற வார்த்தை, நீ யோர்தானிலே 7 முறை நீ முழுங்கி எழுங்கும் பொழுது உன்னுடைய சரீரம் மாறும், உன்னுடைய தோல் வியாதி உன்னை விட்டு நீங்கும் என்று அவன் சொல்லும் பொழுது, எலிசா சொல்லும் பொழுது இந்த நாகமானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஒரு முறையாவது இதை செய்வோம் என்று சொல்லி வேலைக்காரர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவன் இறங்கி அந்த யோர்தானிலே அவன் முங்கி எழுந்த பிறகு 7வது முறை அவன் சரீரம் முழுவதுமாய் மாறிவிட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்னுடைய வியாதி இன்றைக்கு சுகமாக வேண்டும் என்று சொன்னால் உன்னோடு கூட பேசின கர்த்தர், உன்னோடு பேசிக்கொண்டிருக்க கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தை அநேக முறை கேட்டு அதை அலட்சியமாய் எடுத்திருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு வரும் பொழுதெல்லாம் நான் அலட்சியமாக இருந்துட்டேன், இந்த வார்த்தை என்னோடு கூட பேசும் பொழுது அது எனக்கு இல்லை என்று நான் அந்த வார்த்தையை விட்டு விலகி வந்து விட்டேன் என்று சொல்லி நீ உண்மையாய் ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ல, அவருடைய சரீரத்தில் ஒருவேளை தோல்வியாதி இருக்கலாம், ஒருவேளை ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கலாம், ஒருவேளை எந்த வயிற்று வலியா இருக்கலாம், ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் பரம வைத்தியர் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னிலிருந்து வியாதி விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்க என் ஆண்டவராகிய தேவனாலே கூடும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய வியாதி ஒரு பெரிய விஷயம் அல்ல, அவரால் எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களை முற்றிலுமாய் சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியை. கர்த்தர் ஆண்டவர் சாதாரணவர் அல்ல, நானே உன் பரிகாரி. இந்த உலகத்திலே பரிகாரத்தை தேடி ஓடுகிற நபர்கள் உண்டு. இங்கே போனா இது நடக்கும், அங்க போனா இது நடக்கும், இந்த டாக்டர் இது சொல்வாங்க, ஸ்பெஷல் டாக்டர் எங்க இருக்காங்க என்றெல்லாம் ஓடிக்கொண்டிருக்க இந்த பயணத்தில் வேதத்தில் பார்க்கிற போது யாத்திராகமம் 15:26 இப்படியாய் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியை. கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக, உன் வியாதிக்காக, உன்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளவாய் பெரிதாக இருந்தாலும், டாக்டர் உன்னை கைவிட்டிருந்தாலும் உன்னுடைய பரிகாரியாக நான் இருக்கிறேன், உனக்கு சுகத்தை கொடுக்க நான் இருக்கிறேன், உன்னிருந்து வியாதி விலக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு அன்பு சகோதரனை சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாய் இன்றைக்கு அந்த வியாதி என்ற சாத்தானை அவர் நசுக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த கொடூரமான வியாதியாக இருந்தாலும் அவர் சுகமாக்க அவர் வல்லவர் என்பதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, தரித்திரம் என்ற ஒரு சாத்தானை கர்த்தர் நசுக்கி போடுவார். தரித்திரம் உலகம் முழுவதுமாய் இன்னைக்கு அநேக இடங்களில் தரித்திரம் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஐயோ எனக்கு இந்த இதுக்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நாங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஒரே நஷ்டம், வருமானம் நல்ல கிடைக்கல, நாங்கள் ரொம்ப இரவெல்லாம் நாங்கள் நைட் டியூட்டி பார்க்குறோம், ஒரு நாளைக்கு 2 டியூட்டி பார்க்குறேன், 2 ஷிஃப்ட் பார்க்குறேன், எனக்கு நல்ல ஒரு வருமானமே இல்லை, என் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எனக்கு சொந்த வீடு இல்லை, சொந்தமாக எந்த விதமான விஷயங்களும் இல்லை என்று சொல்லி நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறாங்க. அநேகர் சொல்வார்கள், எது எடுத்தாலும் விளங்க மாட்டேது பிரதர், எது எடுத்தாலும் நடக்க மாட்டேது பாஸ்டர், எல்லாத்துலேயும் கஷ்டம் தான், எங்களுக்கு எல்லாத்துலேயும் பிரச்சனை என்று சொல்லி அநேகர் நான் சொல்வதை கேட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள்
நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படி உங்களுக்கு நிமித்தம் அவர் தரித்திரனாய் ஆனார் என்று சொல்லி, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாகிய தேவனை வணங்குகிறோம். அண்ட சராச்சரத்தை உண்டாக்கினவர், ராஜாதி ராஜா, சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனை நாம் வணங்குகிறோம். இந்த தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்படியாப்பட்டவர் என்றால், பிதாவினுடைய செல்ல பிள்ளை, பிதாவின் மடியிலே உள்ள அவர் விளையாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா சிங்காசனத்தை வீற்றிருக்கிற ஒரு பெரிய தெய்வத்தை வணங்குகிறோம். இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அவருடையது. அவர் நமக்கு ஏதோ பார்த்து கொடுக்கிறது அல்ல, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபையாய் அளிக்கிற ஒரு ஐஸ்வர்யம். ஏனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 8:9 இப்படியாக சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யமாகும்படிக்கு அவர் தரித்திரனாய் பிறந்தாராம். இந்த உலகத்திற்கு ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, இன்னும் பலவிதமான நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் தரித்திரம் என்ற அந்த வார்த்தையை நீக்கும்படியாக அவர் தரித்திரனாய் பிறந்து நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றிருக்கார். ஹல்லேலூயா. ஆகவே அப்படியாப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு வாக்கு பண்ணுகிறார், இந்த தரித்திரம் என்ற சாத்தானை இன்றைக்கு கர்த்தர் நசுக்கிப்படுவார். நீங்கள் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை, எவ்வளவு பெரிய உபத்திரவத்தில், எவ்வளவு நெருக்கமான பாதையில் நீங்கள் கடந்து கொண்டு போயிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய லோனை நிமித்தமாக நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் லோனில் ரொம்ப நிறைய லோன் வாங்கிட்டு இதை இன்னும் முடிக்க முடியலையே, இன்னும் இத்தனை மாசம் இருக்கிறது, இவ்வளவு வருஷம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய வருமானம் இவ்வளவுதான், எப்படி முடிப்பேன், இதை அடைக்க இன்னொரு கடன் வாங்கணும் என்று. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய தரித்திரத்தின் அந்த பிசாசை ஆண்டவர் நசுக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 இப்படியாய் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். என் தேவன், நம்முடைய தேவன் எப்படியாப்படுவார்னா, தம்முடைய ஐஸ்வர்யம், அவர்கிட்ட ஐஸ்வர்யம் சொன்னா இத்தனை கிலோ, இவ்வளவு லட்சம், இவ்வளவு கோடி கணக்கே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எல்லாமே அவருடையதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம், எல்லா விதமான ஆசீர்வாதமும் அவருடைய, இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற எல்லா நன்மைகளும் அவருடையது. ஆகவே தரித்திரமாய் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில, இந்த பைனான்சியல் பிரச்சனைகள், கடன் உபத்திரவங்கள் என்னை அதிகமாய் நெருக்கி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் கொடுப்பது சாதாரணமாக கொஞ்சமாக கொடுக்க மாட்டார். உனக்கு என்ன தேவையோ, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை எவ்வளோ சால்வ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உனக்கு எவ்வளோ தேவையோ அந்த சூழ்நிலையை அறிந்தவர் உங்களுக்கும் எனக்கும் வாசலை இன்றைக்கு திறக்கக்கூடியவராக இருக்கிறார். சொல்லுகிறார், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, பயங்கரமான தேவன்ல, அவரிடத்தில் ஐஸ்வர்யம் பயங்கரமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்திரங்களை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அது யாருக்குன்னா உங்களுக்கு கொடுப்பேன் என்றுதான் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படியேப்பட்ட ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து இயேசுவை நீங்கள் உண்மையாய் தேடி, உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது, உண்மையாய் வணங்கும் பொழுது, உண்மையாய் அவரை சார்ந்திருக்கும் பொழுது, உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும், உங்கள் குறைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரிங்க, இதுதான் குறை, இந்த லோன் முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும், அல்லது இந்த 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 வட்டி கடன் முடிஞ்ச அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், அல்லது இதெல்லாம் என்னோடய பிரச்சனையாக பெருசாக இருக்குது அப்படி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, குறைகள் எல்லாம், எல்லா குறைகளும் இன்றைக்கு, ஹல்லேலூயா, எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள், ஆண்டவராகி கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் பெரிய மகிமையானவர், ஐஸ்வர்ய சம்பரன் மட்டுமல்ல, ஒரு மகிமை நிறைந்த ஒரு ராஜா, மகிமை நிறைந்த ஒரு தேவாதி தேவன், அவருக்குள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவாக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா வேதத்தில் அப்படியே பார்க்கிறோம், இந்த தரித்திரம் என்கின்ற இந்த சாத்தானை ஆண்டவர் நசுக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். தரித்திரம் இந்த உலகத்திலே அநேக குடும்ப வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் இந்த தரித்திரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய காரியங்களை நான் கேட்கும் பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கும். ஐயா, எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கொண்டோம், நாங்கள் ஒரு பெரிய வீட்டுக்கு போயிட்டோம், எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை, நாங்கள் அவசரப்பட்டு லோன் எடுத்துட்டோம், எங்களால் கட்ட முடியவில்லை, இப்போ லோனை நாங்கள் மறுபடியும் பேங்க்குக்கு கொடுக்க போகிறோம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்கள் பிரச்சனை மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். உங்கள் தரித்திரம் நீங்கி நீங்கள் ஐஸ்வர்யம் மாறும்படிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களோடு போராடி கொண்டிருக்கிற அந்த
அந்த தரித்திரம் என்ற சாத்தானை கர்த்தர் நசுக்கி போடுவாராக. அதை எப்படி நசுக்கி போடுவாராம்? உங்களுடைய காலின் கீழே நசுக்கி போட்டு உங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஐஸ்வர்யனாக மாற்ற வல்லவர். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஆடம்பரமாக லௌகீகமாக கர்த்தரை விட்டு பின்வாங்கி நீங்கள் எங்கேயாவது ஓடி திரிந்து உலக பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்படி ஹை சொசைட்டியாக இருந்தால் நம்ம மதிப்பாங்க என்று சொல்லி நீங்கள் அனாவசியமாய் கடன் வாங்கி நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி நீங்கள் மறுபடியும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குற்றங்களை மன்னித்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய சூழ்நிலை அறிந்தவர் சொல்லுகிறார், உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே அதை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் நல்ல நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு அதிகாரம். 2 குமாரர்கள் இருந்தார். மூத்த குமாரன் இருந்தான், இளைய குமாரன் இருந்தான். இந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து எல்லா ஆஸ்திகளையும் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய சிநேகிதர்களோடு நண்பர்களோடு கூட அவன் போய்விட்டான். அங்கே போய் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி பாவத்தை அவன் அதிகமாய் செய்ய ஆரம்பித்து வந்தான். அவனிடத்திலே பணம் இருக்க மட்டும் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய சிநேகிதர்கள் தன்னுடைய எல்லாரும் அவரோடு கூட இருந்தார்கள். பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய குறைய ஒவ்வொருத்தராக அவனை விட்டு விலகி கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருத்தராக விலகி கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருத்தரோடு போய்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவன் அறியவில்லை. கடைசியாக எல்லாரும் போன பிறகு அவன் மிகுந்த தரித்திரம் உள்ளவனாய் மாறிவிட்டான். அவன் ஐஸ்வர்யவானாய் புறப்பட்டு போனான். எல்லா பாவ செயலுக்குள்ளே போன பிறகு அது தரித்திரமாய் மாறிவிட்டான். எல்லாத்தையும் இழந்தவனாக மறுபடியும் தன் தகப்பன் அண்டைக்கு அவன் தேடி வருகிறான். தேடி வரும் பொழுது தகப்பன் ஒவ்வொரு நாளும் தன் மகன் வருவான் என்ற நிச்சயத்தோடு அந்த வாசலை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அந்த மகன் வருவதை கண்ட உடனே ஓடி போய் கட்டி அணைத்து அந்த மகனை மறுபடியும் முத்தம் செய்து தன் பாவத்தை விட்டு அவன் வார்த்தை சொன்னான், நானுடைய வீட்டிலே வேலைக்காரனாக இருப்பதற்கு கூட தகுதி அல்ல, ஒருவேளை அந்த வேலைக்காரனால் ஒருத்தரால் இதை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக நான் பாவம் செய்து என்று மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை பண்ண உடனே தகப்பன் மறுபடியும் தன்னுடைய மகனை கட்டி அணைத்து கொண்டு தோள் மேல் கை போட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் சொன்ன வார்த்தை, அவனுக்கு பாதரட்சை முத்திரை மோந்திரங்கள் அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து அவனுக்கு கொடுத்த கண்டுகள் அடைத்து மறுபடியுமாய் அவனை ஐஸ்வர்யவனாக வைத்து அந்த தகப்பனை பார்க்க முடியும். கிறிஸ்துக்கு பிரியமானவள், இப்படிதான் சில நேரங்களே நம்ம இடத்துல நிறைய பணங்கள் வரும் பொழுது நிறைய ஆஸ்திகள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், யார் பேச்சை கேட்கிறோம், எங்கு போய்கொண்டிருக்கிறோம், யாருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோம் என்று தெரியாமல் நாம் எல்லாத்தையும் இழந்த பிறகு கடைசியாக ஒரு நிலைக்கு வருவோம். அந்த நிலைக்கு ஒருவேளை நீங்கள் இப்போ வந்திருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் மறுபடியும் தேவனிடத்தில் மனம் திரும்புவீங்க என்று சொன்னால் உங்கள் சூழ்நிலையை அறிந்த கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தரித்திரம் என்ற இந்த சாத்தானை கர்த்தர் நசுக்கி போட்டு மறுபடியும் பரம தகப்பன் உங்களை ஐஸ்வர்யனா மாற்றும்படிக்கு நீங்கள் அவரிடத்தில் ஒப்புரவாகும்படி தேவன் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இரண்டாவதாக ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், தரித்திரம் என்ற சாத்தானை அவர் நசுக்கிவிட்டார். முதலாவதாக வியாதி என்ற சாத்தானை அவர் நசுக்கி போட்டார். இரண்டாவதாக தரித்திரம் என்ற ஒரு சாத்தானை அவர் நசுக்கி போட்டார். மூன்றாவதாக துக்கம் என்ற ஒரு சாத்தானை அவர் நசுக்கி போட வல்லவர். துக்கம் உங்க இருதயத்துக்குள்ள பலவிதமான துக்கங்கள் இருக்கலாம். பலவிதமான துக்கங்கள் உங்களை ஆளுகை செய்து கொள்ளலாம். எனக்கு துக்கம் என்று சொன்னால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே ஒரு மாதிரி டல்லாக சொல்லுவாங்க, இருக்கேன் நல்லா இருக்கிறேன். ஒரு சிலர் மட்டும்தான் தன் துக்கத்தை உள்ள வைத்துக்கொண்டு நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் போல்டாக சொல்லுவாங்க. எல்லாருடைய இருதயத்திலும் அநேக துக்கங்கள் இன்றைக்கி ஆளுகை செய்கிறது. இன்றைக்கி நிறைய துக்கம் எதுக்கு குறிச்சுன்னா லௌகீக துக்கங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகமாக செயல்படுகிறது. இந்த துக்கம் என்ற ஒரு சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னாலே அவனுடைய எல்லா நிம்மதியும் போயிடும். அவன் சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும், குடும்ப சந்தோஷம் போயிடும், ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளே வளர்கிற சந்தோஷம் போயிடும், ஒருவேளை அவர்களுடைய இனங்களோடு கூட அவங்க குடும்பங்களோடு கூட பழகிற அந்த ஒரு இயல்பு நிலை கூட மாறிடும். ஏன்னா துக்கம் பெருசாயிடுச்சு. இப்போ துக்கம் இல்லாத மனுஷனும் கிடையாது. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் மட்டும் துக்கம் உள்ளவர்களாக இருக்காங்க. சிறு பிள்ளைகளுக்கு மொபைல் கிடைக்கல, மொபைல் எனக்கு அம்மா கொடுக்க மாட்டாங்க துக்கம். பெரியவர்களுக்கு என்னை நல்லா கவனிச்சுக்க மாட்டாங்க துக்கம். அல்லது நடுத்தர வயதுள்ள வேலைக்கு போகிறவர்கள் தொழில் செய்கிறவர்கள் இவருடைய வாழ்க்கையில் இது சரியில்லைன்ற துக்கம் என்ற எந்த துக்கமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த துக்கத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கார். துக்கத்தை உண்டு பண்ணுற சாத்தானை அவர் நசுக்கி போட அவர் வல்லவராக இருக்கார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாயிருக்கிறது. இந்த வேதம் சொல்லுகிறது, இப்படியாய் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக 2 கொரிந்தியர் 12 எழுதும் பொழுது சொல்றார் அழகாக, ஒரு துக்கம்
என்பது நமக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுகிறது தான். நமக்கு எல்லாருக்கும் கஷ்டத்தை, ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய துக்கம் தான். நிறைய பாதைகள், நிறைய இந்த ஊழியத்தின் பாதையில் நிறைய இடங்களுக்கு போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய துக்கங்கள் எனக்கு நிறைய வரும். அப்போ அந்த துக்கத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டு அதை யோசித்து கொண்டு போகும் பொழுது ஒரு சில இடங்களில் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். அந்த வல்லமை வரும் பொழுது எப்படி இருக்குன்னா, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் இன்னும் புதிதாய் மாறுவதற்கு, இன்னும் புதிய விஷயங்களை செய்வதற்கு, தேவனுக்குரியவர்களாய் இருப்பதற்காக அந்த துக்கம் நமக்கு வரும். ஆனால் சில நேரங்களில் அது மனஸ்தாபமாய் உண்டாகுமா. அந்த மனஸ்தாபம் உண்டாகிற துக்கம் மனஸ்தாபத்துக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஏன்னா எவ்வளோ நம்ம ஆண்டருக்குள்ள இருந்தாலும் துக்கம் வந்துச்சுன்னா ஆண்டரை மறந்துடுவோம், துக்கம் வந்துச்சு ஆண்டரை விட்டு விலகி போயிடுவோம். அதனால அந்த துக்கம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது முதலாவது ரட்சிப்புக்கும் மனம் திரும்புதலை உண்டாகும். நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்காகவே அது உண்டாயிருக்கிறது. ஆகவே அந்த துக்கத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவாராக. எவ்விதமான துக்கமாக இருந்தாலும் அது இன்றைக்கு உங்களை விட்டு அது நீங்கும் என்பதை எந்த விதத்தும் சந்தேகம் கிடையாது. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21-22 பார்க்கும் பொழுது அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறி மாதம் மாதம் அனுசரித்தார்களாம். வேதத்தில் இப்படியாய் பார்க்கும். எஸ்தரின் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. புஸ்தகத்தில் இந்த சூசான் அரண்மனை யூதர்கள் எல்லாரும் கன்னி பெண்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, உள்ள போட்டுவிட்டாங்க, எல்லாரும் கைது பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த ஜபம், ராஜாவினிடத்தில் அந்த உத்தரவு, அங்கே எல்லாம் எஸ்தருக்கு தேவன் அனுகூலமாய் செய்யும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய துக்கம், அந்த சூசான் அரண்மனையிலிருந்த அந்த கன்னிகளுடைய துக்கம், அந்த யூத குலத்திலிருந்த பெரிய துக்கம் அவர்களுக்கு மாறிச்சாம். அப்படின்னா ஆண்டவர் ஒரு துக்கத்தை அனுமதி முழு தேசத்தை விடுதலை பண்ணுவதற்காக. ஒருவேளை துக்கம் ஒருத்தருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா உங்கள் குடும்பத்தை உங்கள் மூலம் விடுவிக்கும்படி துக்கத்தை அனுமதித்திருக்கிறார். எங்கள் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி இருக்கக்கூடிய அன்பாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கார். அந்த துக்கம் மாறி மாதம் ஒவ்வொரு மாதமும் அந்த சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாடினார்களாம். அப்போ தேவன் எப்படியாப்பட்டவர்னா, ஒரு துக்கத்தை அனுமதிக்கிறதுக்கு என்ன காரணம், அது ரட்சிப்புக்கு ஏதுவாக வருவதற்காக. அப்போ எஸ்தரை நிமித்தமாக அந்த துக்கம் அங்கே தேசம் முழுதும் இருந்து அவளுடைய ஜபத்து நிமித்தம், அவர் ரட்சிப்பு நிமித்தமாக அந்த யூத குலத்துக்கே ஒரு மாதம் ஒரு பண்டிகையாய் மாறும்படிக்கு கர்த்தர் செய்வார் என்று சொன்னால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிற என்பதிலே சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அற்புதம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அன்னாளுடைய துக்கம் என்ன, ஒரு குழந்தை இல்லை. இந்த பெண்ணிலாவுக்கு 10 பிள்ளைகள், ஆனால் அன்னாளுக்கு பிள்ளையே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது அவள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணின பிறகு அவளுடைய துக்கம் எப்படியாப்பட்டதுதான், பயங்கர வேதனையுடைய துக்கம். ஏன்னா அவள் குடித்து வெறித்திருப்பாளோ என்றெல்லாம் பேசுகிற அளவுக்கு துக்கம் உள்ளே இருந்து அவ்வளோ வேலை செய்திருக்கிறது. அவள் ஆலயத்தில் போய் புலம்பி இருக்கிறாள், ஒரு குடிகாரியை போல என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது அவள் ஏதோ குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன் சொல்வதை பார்க்க முடியும். அப்படி புலம்பி கொண்டிருக்கிற அந்த அன்னாளுடைய வார்த்தையை, அந்த துக்கத்தை ஆண்டவர் அறிந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட இந்த அன்னாள் மறுபடியும் வீட்டுக்கு போன உடனே நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா அவள் துக்கமுகமா இல்லாம அவள் சாப்பிட்டா என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த அன்னாளுக்கு வந்த துக்கம் அவள் இதுவரைக்கும் காணாத ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்னாளுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பெனிலாவுடைய 10 பிள்ளைங்களுடைய பேர் வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அன்னாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாமுவேலுடைய பேர் எழுதப்பட்டு அதற்கு பிறகு 5 பிள்ளைகள் பிறந்து அன்னாள் என்ற ஒரு வேதத்தை ஒரு பேர் மட்டுமல்ல, இந்த சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஒரு புஸ்தகத்தை வேதத்தில் பார்க்கும்படியாக அன்னாளுடைய துக்கம் ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவான சந்தோஷத்தை கொடுக்க தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்க துக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கலாம். ஒருவேளை அநேகர் சொல்லலாம், ரொம்ப வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிட்டு, ரொம்ப வருஷம் ஆயிட்டு பிள்ளைகள் இல்லை, உனக்கு குழந்தை பிறக்காது, நீ இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இருக்கிறது இப்படிதான் அப்படின்னு சொல்லலாம். உன் உடம்பு குண்டா இருக்குது, நீ இந்த மாதிரி வேலை பார்க்குற, இந்த மாதிரி நீ சாப்பிட்ற, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னால் அன்னாளுடைய வாழ்க்கையில அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. 10 பிள்ளைங்க பெண்ணினாளுக்கு பிறந்திருப்பாங்க சொன்னால் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அன்னாளுக்கு. எல்லாத்தையும் செய்யக்கூடிய சர்வவல்லவரை நோக்கி ஓடினபடினால்
ஆண்டவர் துக்கத்தை மாற்ற வல்லவராக இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் துக்கங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் துக்கம் என்ற அந்த சாத்தானை கர்த்தர் நசுக்க போகிறார். அந்த துக்கம் என்ற அந்த பிசாசை கர்த்தர் இன்றைக்கு வேரோடு அவர் அழிக்க போகிறார். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த சாத்தானை ஆண்டவராகிய தேவன் தாம் உங்கள் காலின் கீழ் போட்டு நசுக்கி போடுவாராக. உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. ரோமர் 16:20 பிரகாரமாய் சமாதான தேவன் சீக்கிரமாய் வந்து உங்களுடைய வியாதியும் தரித்திரத்தையும் துக்கத்தையும் அவர் நசுக்கி போட்டு உங்களை உயர்த்துவாராக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி சோமனோமா கர்த்தருடைய சமூகத்தில், எங்கள் நல்ல தெய்வமே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரோமர் 16:20 பிரகாரமாய் ஆண்டவரை சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்களுடைய கால்களில் நசிக்கப்பட வேதத்தில் வாசித்த வண்ணமாய் பிள்ளைகள் எந்த வியாதியுடைய சாத்தானை வைத்திருந்தாலும் ஆண்டவர், அந்த வியாதி என்ற சாத்தான் பிள்ளையுடைய வாழ்க்கையை போராடி கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் இப்பொழுது விலகி போவதாக, வியாதிகள் இப்பொழுது மறைவதாக, அவருடைய சரீரங்கள் புதுப்பிக்கப்படுவதாக, உறுப்புகள் புதுப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தரித்திரத்தினாலே அந்த சாத்தான், ஆண்டவர் தரித்திரம் என்ற சாத்தான் பிள்ளைகள் வாழ்க்கையை போராடி கொண்டு சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருந்தால் அந்த சாத்தான் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஐஸ்வர்ய சமருடைய நாமத்தினாலே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய சுகவாழ்வு துளிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இழந்து போனது எல்லாம் பிள்ளைகள் திரும்பி பெற்றுக்கொள்வார்களாக. இன்றைக்கு இந்த வேளையில கர்த்தாவே ஆண்டவரே, துக்கம் அழுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய துக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கு. ஆண்டவரே, பூமியிலே அந்த துக்கங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் அதிலிருந்து வெளியே வரும்படியாக உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகளுக்குள் இறங்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள போராடி கூட துக்கம் முற்றிலுமாய் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும், தொனிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும், வல்லமை பாய்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, அநேகரை விடுவிக்கிறீங்க, கட்டுகளை அவிழ்க்கிறீங்க. மக்கு நன்றி ராஜா, மக்கு நன்றி. முழு மனதோடு அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வியாசார்படி பகுதியில் ரெகபோத் சுவிசேஷ சபை இருக்கிறது. நீங்கள் யாரும் வேறு சபைக்கு போகாதவர்கள், சபைக்கு போகாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த திரையில் வருகிறதான அந்த விலாசத்திற்கும் அங்கே வருகிறதான அந்த மொபைல் நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் செய்து நீங்கள் எப்பொழுது வேணுமானாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கும்படி மிக அன்பாய் உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.